Daily. Taste the Daily. அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடந்த திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பான தொடர் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் தற்போது விசிகவினுடைய பொதுச் செயலாளரும் விழுப்புரம் எம்பியுமான திரு ரவிக்குமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு எம்பிக்கள் கூட்டம் நடந்திருக்கு. இதில் 3 முக்கிய தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறாங்க. குறிப்பாக தொகுதி மறுவரையறையை தேசிய அளவில் கொண்டு செல்ல திட்டமிட்டிருக்கிறாங்க. அப்படி தேசிய அளவில் கொண்டு செல்லக்கூடிய அப்படி என்ன வியூகம் வகுத்திருக்கிறார்கள்? அப்படி கொண்டு செல்ல வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் கடுமையான பாதிப்புக்கு ஒன்றிய அரசால் ஆளாகியுள்ளன. குறிப்பாக இந்த 16வது நிதிக்குழு அதுல மாநிலங்களுக்கு பகிரப்படக்கூடிய வரி வருவாய் அது குறைக்கப்பட போகிறது என்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஏற்கனவே 41 விழுக்காடு நிதி பகிர்வு அளிக்கிறார்கள். அதையும் மறைமுக வரிகளை எல்லாம் சேர்த்து அதை குறைத்துக் கொண்டே போகிறார்கள். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் ஸ்டேட் சர்சார்ஜ் என்கிற மறைமுக வரிகளை போட்டு மாநிலங்களுக்கு போக வேண்டிய நிதியை குறைக்கிறார்கள். அதை விட இன்னும் மோசமாக இப்பொழுது மேலும் 1% இந்த நிதி பகிர்வு குறைக்கப்பட போகிறது என்கிற ஒரு செய்தி வெளியாகி இன்றைக்கு எல்லா மாநிலங்களும் பாஜக ஆளும் மாநிலங்களை கூட அது இன்றைக்கு கொதிப்படைய வைத்திருக்கிறது. இது ஒரு செய்தி. 2வது இந்த மறுசீரமைப்பு. இதுல தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களுடைய தொகுதிகள் பறிபோகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. இப்போதே தென் மாநிலங்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் அவர்கள் அளிப்பதில்லை. ஏன்னா அவங்க ஆட்சி அமைச்சா பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் என்று பிமார் ஸ்டேட் என்று சொல்வார்கள். இந்த ஸ்டேட்டை மட்டும் போதும் என்கிற நிலையில் இன்றைக்கு ஒன்றிய அரசு போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மேலும் இந்த மாதிரியான தொகுதி மறுசீரமைப்பில் நம்முடைய தொகுதிகள் குறைக்கப்படுமையானால் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் திவாலாகிற ஒரு நிலை ஏற்படும். எனவே இதுவும் நம்மை எதிர்கொண்டிருக்கிற மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளை எழுப்புவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உறுதியாக வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஏற்கனவே நாங்கள் நாடாளுமன்றத்தில் நாளை மறுநாள் கூட இருக்கிற இந்த கூட்டத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் ஒன்றையும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த தீர்மானத்தில் இந்த மாதிரியான முக்கியமான பிரச்சனைகளை 16வது நிதிக்குழுவுடைய நிதி பகிர்வு விகிதம் குறைக்கப்பட போகிற அந்த அச்சுறுத்தலையும், அதுபோல தொகுதி மறுசீரமைப்பினால் தொகுதிகள் பறிபோக போகிற அந்த அச்சுறுத்தலையும் குறித்து விவாதிப்பதற்கு நாடாளுமன்ற அலுவலர்களை ஒத்திவைக்க வேண்டும் என்கிற ஒத்திவைப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்திருக்கோம். நாளைக்கு அதை எடுக்கிறார்களா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. எனவே இந்த தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானவை. நிச்சயமாக சார். இப்போ தேசிய அளவில் இது பேசு பொருளாக்கப்பட்டுச்சுன்னா அது பாஜக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைக்கு மேல் பொங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சியாக மாறி இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பியிருக்க பிறகு இதுக்கு பாருங்க, மற்ற மாநிலங்களிலிருந்து தானாகவே இதற்கான ஆதரவு குரல்கள் எழும்ப தொடங்கி இருக்கின்றன. ஏன்னா இந்த மாதிரியான மாநில உரிமை தொடர்பான பிரச்சனைகள் அந்த விழிப்புணர்வு என்பது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் இதை எழுப்பி இருக்கிறார். இது எல்லா மாநிலங்களுக்குமே இன்னைக்கு உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற சில மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களுக்குமே இது ஒரு பெரிய சிக்கலாகத்தான் இருக்கிறது. அது போலவே இவர்கள் ஜிஎஸ்டியை வச்சுட்டு போறது, அப்புறம் அதுல டெஸ்ட் சர்ச்சார்ஜை போட்டு நம்ம நிதி பகிர்வை குறைக்கிறது. இது மத்திய பிரதேச மாநிலத்தை கூட அன்னைக்கு அவங்க எழுதியிருக்காங்க. எங்களுக்கு 48% இதை உயர்த்தணும் அப்படின்னு கேட்கறாங்க. ஏற்கனவே பெரும்பாலான மாநிலங்கள் 50% இந்த ரெவன்யூ ஷேரிங் கொண்டு போகணும்னு சொல்றாங்க. ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா இந்தியாவில் செலவிடப்படுகிற பெரும்பாலான 60% மேலான அந்த செலவுகள் மாநில அரசுகள் தான் செய்யறாங்க, ஒன்றிய அரசு கிடையாது. ஆனா ஒன்றிய அரசு 60% மேலான வரியை எடுத்துட்டு போறாங்க.
அப்ப அதெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்றாங்க, பெரும்பாலும் அவங்க கார்பரேட் முதலாளிகளுக்கு அவங்க கடன் தள்ளுபடி பண்றது, அல்லது இன்னைக்கு போய் பாருங்க நம்முடைய பிரதமர் அமெரிக்காவில போய் ஒரு ராணுவ தளவாடங்கள் வாங்குற ஒப்பந்தம், அங்க காலாவதியான ராணுவ தளவாடங்கள் கொள்கிறாரு. அந்த நாட்டுடைய மிக முக்கியமான அமைச்சர் பொறுப்பேற்று இருக்கிற எலான் மஸ்கை ரொம்ப கிண்டல் பண்றாரு அந்த விமானங்கள். அதை போய் நம்ம இன்னைக்கு கூடுதலா, அதுவும் சர்வதேச மார்க்கெட்டை விட கூடுதலான விலையில நாங்க வாங்குறோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி டாரிஃப் இன்னைக்கு ரெடியூஸ் பண்ணோம், இல்லைன்னா நாங்க கடுமையான நடவடிக்கைகள் போன ட்ரம்ப் மிரட்டுறாரு, நாங்க இங்க எடுத்துட்டு ரெடியூஸ் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. அவரு தான் சொல்றாரு, அமெரிக்க அதிபர் தான் சொல்றாரு ஒழிய நம்ம அரசுகிட்ட இருந்து எந்த தகவலும் இது வரைக்கும் வரல. இந்திய அரசாங்கத்தோடைய இது சுயாட்சியே கேள்விக்குறியாக்குது. ஏன்னா அமெரிக்க அதிபர் சொல்றாரு நம்ம நாடு வரியை குறைக்க ஒப்புக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்படியான ஒரு நிலையில இந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் இது மாதிரி வீணாக்குறாங்க. அதை மாநிலங்களை இன்னைக்கு வஞ்சிக்கிறாங்க. வெறும் பாஜக ஆளுகிற மாநிலங்களும் சேர்ந்துதான் இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகிறேன்னா இதை எல்லா முதலமைச்சர்களும் உணர ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக எழும். சார், தமிழக முதலமைச்சரோட இந்த முயற்சிக்கு காங்கிரஸ் தேசிய தலைமை ஆதரவளிக்கும் நினைக்கிறீங்களா? ஒருவேளை எந்தெந்த மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் இதுக்கெல்லாம் ஆதரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? அடுத்து இங்க நம்முடைய முதலமைச்சர் முன்முயற்சி எடுத்து கூட்டப்பட இருக்கிற கூட்டங்கள்ல பெரும்பகுதியான தென்மாநில முதலமைச்சர் எல்லாருமே கலந்துவாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதுல கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் ஏற்கனவே அதுக்கு ஆதரவு அளித்து தெரிவித்திருக்காரு. அதே போல தெலுங்கானா முதலமைச்சர், காங்கிரஸ் முதலமைச்சர்னா அவரும் இதுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கார். சந்திரபாபு நாயுடு கூட இதுக்கு ஆதரவான ஒரு குரலைத்தான் தெரிவித்திருக்கிறார். இது மாதிரி பலரும் இதில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். காங்கிரஸ் தலைமை நிச்சயமாக ஆதரிக்கும். குறிப்பாக இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு காங்கிரசுடைய அந்த மரபான சிந்தனையிலிருந்து மாறுபட்டு பல புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக தமிழ்நாடு எடுக்கிற இந்த முன்முயற்சிகளை முழுமையாக காங்கிரஸ் ஆதரிக்கும். ஏன்னா அவங்க ஏற்கனவே இதனுடைய தீமைகளை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுக்கிற இந்த முன்முயற்சிகளை காங்கிரஸ் தலைமை, தேசிய தலைமை ஆதரிக்கும் தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த நேரத்தில் இணைப்பில் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவிக்குமார். Taste the Daily.